என் பேர் திவ்யதர்ஷினி, பிகாம் சிஎஸ் செகண்ட் இயர் நான் படிக்கிறேன். நான் பொதுவா எல்லா அரசியல் கட்சிக்காருக்கும் சொல்றேன். இப்ப அரசு ஆழ்ந்தாலும் சரி, இதுக்கு வரப்போற முதலமைச்சருக்கும் சரி, இப்ப நம்ம கல்வி எஜுகேஷன் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து முத இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது ஓகே. ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களோட பிரைவேட் ஸ்கூலுக்கு தான் அதிகமா பிள்ளைங்க போறாங்க. பசங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அதிகமா போறது இல்ல. பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் கவர்மெண்ட் ஸ்கூலோட பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அது எஜுகேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரப்போற வந்து முதலமைச்சரோ இப்ப இருக்க முதலமைச்சரோ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து இன்னும் நிறைய வசதி செஞ்சு தந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் வந்து நல்ல நம்பிக்கை எடுத்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் நம்ம பிள்ளைங்க வந்து பெரிய இடத்துக்கு போலாம் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் பண்ணணும். இந்த தங்கச்சிக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. இங்க பாய்ஸ் எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க. எவ்வளவு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் அழகான ஒரு அருமையான கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு யாருக்குமே கேட்கணும்னு தோணவே இல்லை, அவங்க சொல்றதையும் கேட்கணும்னு தோணவே இல்லை. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, வரக்கூடிய ஆட்சியாளர் யாரா வேணா இருக்கட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ்நாடு இன்னைக்கு கல்வியில முன்னணியில் இருக்குன்னு சொல்றீங்க, நல்லது, வாழ்த்துக்கள். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக குவாலிட்டியா இருக்கா? ஒரு சில பள்ளிகள் இருக்கு, அது வாழ்த்துறோம். ஆனா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சுமார் 36,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கு. அனைத்து பள்ளிகளும் தரமான அரசு பள்ளிகளா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தணும். இப்ப இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா உடனே எங்க போறாங்க? பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க. நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் வேணும்னு சொல்லி பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க. இன்னைக்கு நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியினுடைய மோகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அரசு பள்ளியினுடைய தரத்தை இன்னும் கூடுதலாக உயர்த்த வேணும்னு என் தங்கச்சி சொல்லியிருக்காங்க. வேகமா நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் பக்கத்தால இருக்க அக்கா கிட்ட எல்லாம் சொல்லுவேன், கவர்மெண்ட் ஸ்கூல்லயே சேர்த்துங்க அக்கா, நல்லா தான் சொல்லி தராங்கன்னு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல பிரைவேட் ஸ்கூல் தான் நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு சொல்றாங்க. அரசு வந்து இது முன்ன எடுத்தாங்கன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை எடுத்தாங்கன்னா இது இன்னும் சிறப்பா இருக்கும் தமிழ்நாட்டுல எஜுகேஷன் லெவல். ஆக்சுவலா நீங்க அரசு பள்ளியில இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு எல்லாமே நல்லா கரெக்டா சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுடைய ஆசிரியர்கள் கரெக்டா சொல்லி தந்தாங்கன்னா எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு நம்மள பார்த்தா அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல என்னன்னா இப்ப 10th போர்ஷன்லாம் வந்து 9thலயே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க பிள்ளைங்களை இன்னும் கொஞ்சம். நம்ம ஸ்கூல் பிள்ளைங்களையும் இன்னும் டெவலப் பண்ணா பிரைவேட் ஸ்கூல் பிள்ளைங்களோட நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க இன்னும். அது தவறான முன்னுதாரணம். 10வது வகுப்பு பாடத்தை 10வதில் தான் படிக்க வேண்டும், 9வது படிக்க கூடாது. ஓகே, அவங்க வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ல நிறைய விஷயங்கள் சொல்லி தராங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷனா இருக்கட்டும் அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்கன்ற பெற்றோர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதையும் நம்ம பதிவு பண்றோம், தப்பு இல்ல.